தமிழக அரசியலில் தற்போது நிலவும் சூழல் மிகவும் விறுவிறுப்பாக உள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. உங்கள் கேள்விகளுக்கான விரிவான விளக்கம் இதோ. 1. தற்போதைய நிலை. ஆட்சி அமைக்க முடியுமா? விஜயின் தாவேக 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்துள்ளது. ஆனால் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கத் தேவையான 118 இடங்களுக்கு இன்னும் 10 இடங்கள் குறைவாக உள்ளன. ஆளுநரிடம் உரிமை. விஜய் ஏற்கனவே ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளார். காலக்கெடு. தனது பெரும்பான்மையை நிரூபிக்க 2 வார கால அவகாசம் கேட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2. ஆளுநர் ஆட்சி வருமா? தற்போதைய நிலையில் ஆளுநர் ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. பொதுவாக எந்த கட்சியாலும் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத சூழலில் மட்டுமே ஆளுநர் ஆட்சி அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சி பற்றி யோசிக்கப்படும். தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் ஆளுநர் முதலில் விஜய்க்கே வாய்ப்பு அளிப்பார். அவர் 10 இடங்களை மற்ற கட்சிகளின் ஆதரவுடன் திரட்டினால் ஆட்சி அமைப்பார். மற்ற கட்சிகளுடன் பேரம் பேசுகிறாரா? விஜய் மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது உண்மைதான். ஆனால் அது பேரம் என்பதை விட ஆட்சியில் பங்கு அல்லது வெளிப்படையான ஆதரவு என்ற அடிப்படையிலேயே அமைய வாய்ப்புள்ளது. கூட்டணி வாய்ப்புகள். காங்கிரஸ், ஐஎன்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, பிஎம்கே அல்லது இடதுசாரி கட்சிகளின் ஆதரவை தாவேக பெற முயற்சி செய்யலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் நிலைப்பாடு. சில செய்திகளின்படி காங்கிரசுக்கு அமைச்சரவையில் 2 இடங்கள் கேபினெட் பெர்த்ஸ் வழங்கப்படலாம் என்ற பேச்சுவார்த்தையும் அடிபடுகிறது. சுருக்கமாக, விஜய் தற்போது கிங் ஆக உருவெடுத்துள்ளார். ஆனால் கிங் மேக்கர்களாக இருக்கும் சிறிய கட்சிகளின் ஆதரவு அவருக்கு தேவை. வரும் 2 வாரங்கள் தமிழக அரசியலில் மிக முக்கியமானவை. அவர் மற்ற கட்சிகளின் ஆதரவை திரட்டி முதல்வராக பதவியேற்பதற்கே அதிக வாய்ப்புகள் உள்ளன. அரசியல் என்பது சதுரங்க பலகை போன்றது. இதில் நாம் ஒவ்வொருவரும் காய்கள். ஒவ்வொரு நகர்வும் ஒவ்வொரு திருப்பமும் கணிக்க முடியாத விளைவுகளை கொண்டுள்ளன. வாழ்க்கை எவ்வாறு மாறும் என்று தெரியாதது போல அரசியல் களமும் அப்படித்தான். எந்த பாம்பு எப்போது நம்மை கீழே இறக்கும், எந்த ஏணி எப்போது நம்மை மேலே ஏற்றிவிடும் என்று கணிக்கவே முடியாது. இந்த அரசியல் விளையாட்டில் இன்று அரியணையில் இருப்பவர் நாளை காணாமல் போகலாம். இன்று ஏழையாக இருப்பவர் நாளை தலைவராகலாம். ஒரு சிறிய பேச்சு, ஒரு தற்செயலான சந்திப்பு, ஒரு எதிர்பாராத கூட்டணி, இவை அனைத்தும் ஒருவரின் அரசியல் பயணத்தையே புரட்டி போடக்கூடியவை. நாம் காணும் அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருவரும் இத்தகைய ஏற்ற தாழ்வுகளை கடந்து வந்தவர்கள்தான். ஒரு காலத்தில் ஆதரவின்றி இருந்தவர்கள் மக்கள் செல்வாக்கை பெற்று உச்சம் தொட்டிருக்கிறார்கள். அதேபோல பெரும் பலத்துடன் இருந்தவர்கள் ஒரு சில தவறான முடிவுகளால் அனைத்தையும் இழந்திருக்கிறார்கள். இதுதான் அரசியல். இங்கு எதுவும் நிரந்தரமில்லை. மக்களின் மனநிலை, சமூக சூழல், சர்வதேச நிகழ்வுகள், இவை அனைத்தும் அரசியல் களத்தை ஒவ்வொரு நொடியும் மாற்றியமைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே அரசியலில் இருப்பவர்களும் அரசியலை கவனிப்பவர்களும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் ஆணவப்படவோ நம்பிக்கை இழக்கவோ கூடாது. இன்றைய தோல்வி நாளைய வெற்றிக்கு படிக்கலாக இருக்கலாம். இன்றைய வெற்றி நாளைய சவால்களுக்கு ஒத்திகையாக இருக்கலாம். அரசியல் ஒரு தொடர்கதை. அதன் ஒவ்வொரு அத்தியாயமும் எதிர்பாராத திருப்பங்களை கொண்டது. தற்போது சில நபர்கள் அரசியல் வெறும் பொம்மையாகவே இருக்கின்றார்கள், அவர்களுக்கு என்று எந்த ஒரு அதிகாரமும் பதவியும் இருக்காது, கொடுக்கவும் மாட்டார்கள். இவர்களுக்கு தேவை பதவி, பேருக்காக சில பேர் அரசியல் பயணிக்கின்றார்கள். சமுதாயத்திற்கு ஒரு பயனும் இல்லை, சுயநலத்துக்காக என்ன வேண்டும் செய்வார்கள். அதுதான் பப்ளிக்சிட்டி. விஜய் மீது எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. கரூர் துயரத்திற்கு பிறகு அதை அவர் கையாண்ட விதம் அவருக்கு எதிராக எண்ண தோன்றியது. இந்த தேர்தலில் விஜய் அரசியலுக்கு வராமல் இருந்து அதிமுக, திமுக இடையேதான் நேரடி போட்டி என்று இருந்திருந்தால் இத்தனை பெரிய தேர்தல் தில்லுமுள்ளு. மோசடியில் இறங்க பாஜகவிற்கு தைரியம் இருந்து இருக்காது. அதனால் விஜய்யை களம் இறக்கி காய்களை நகர்த்த தொடங்கியது பாஜக. தங்களது வேட்பாளர்களை தோற்கடிக்க வைத்தது பாஜக. இதன் மூலம் ஓட்டு திருட்டு பழி போட முடியாதல்லவா? முகம் தெரியாத விஜய் கட்சி வேட்பாளர்கள் எல்லாம் அமோக வெற்றி, அதுவும் 10,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருப்பதெல்லாம் நம்பவே முடியாதது. நிற்க
எனக்கிருக்கும் கவலையெல்லாம் இந்த ஒரு தேர்தல் முடிவு பற்றி அல்ல. இதுவரை எந்தெந்த மாநிலங்களில் எல்லாம் மோசடி செய்து பாஜக ஆட்சிக்கு வந்ததோ அங்கெல்லாம் இதுவரை 25 ஆண்டுகளாக பாஜக தான் ஆட்சிக்கு வந்து கொண்டே இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் காணாமல் போய்விட்டன. ஆளும் அரசுக்கு எதிரான அதிருப்தி அலை ஒவ்வொரு தேர்தலில் வீசும். ஆனால் பாஜகவிற்கு மட்டும் 25 ஆண்டு காலமாக அதிருப்தி அலை வீசவே இல்லையே. எப்படி இது சாத்தியம்? எனவே தமிழ்நாட்டை குறுக்கு வழியிலும் வங்கத்தில் நேரடியாக மோதி வென்ற பாஜக இனி வரும் எல்லா தேர்தலிலும் இப்படி ஜெயித்து கொண்டே இருக்கும் என்பதுதான் பிரச்சனையே. இதுவரை தமிழ்நாடு எதிர்த்த எல்லா முடிவுகளும் வலுக்கட்டாயமாக திணிக்கப்படும். மக்கள் நலத் திட்டங்கள் சிதைக்கப்படும். சர்வாதிகார ஆட்சி சர்வசாதாரணமாய் நடக்கும். மத பிளவுகள் உருவாக்கப்படும். ஊபி பீகாரை விட மோசமான நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்படும். 400 நமக்கே என்று ஊளையிட்ட மோடியை என்று தான் 10 தொகுதிகளுக்குள் அடக்கு வைத்த மாநில கட்சிகள் எல்லாமே இன்று சொல்லி வைத்தது போல் தோற்கடிக்கப்பட்டு துடைத்து தூக்கி வீசி எறியப்பட்டு விட்டன. அடுத்த லோக்சபா தேர்தலில் மோடி சொன்ன 400 சீட்டுக்கு இப்போதே அடி போட்டு விட்டார்கள். ஒரே கல்லில் பல மாங்காய்கள். தவேக ஆட்சி அமைக்க மேலதிகமாக 13 பேர் ஆதரவு தேவை. 13 பேரை நேரடி அரசியல் எதிரியான திமுக கூட்டணியிலிருந்து விலை கொடுத்து வாங்க முடியாது. அது நடக்கவும் நடக்காது. அல்லது கொள்கை எதிரியான பாஜக கூட்டணியிலிருந்து விலை கொடுத்து வாங்க அதுவும் முடியாது. காரணம் பாஜக ஒன்று இடம்தான். மற்ற கட்சிகள் பற்றி கீழே கொடுத்துள்ளேன். தனி பெரும்பான்மை இல்லாத நிலையில் தமிழகத்தில் தாவேகே ஆட்சி அமைப்பதற்கான ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. அடுத்தடுத்த நகர்வுகள் என்னென்ன? மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 138 தொகுதிகளை தனி கட்சியாக வென்றால் மட்டுமே தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் தனி கட்சியாக 107 இடங்களை மட்டுமே தாவேக வென்றுள்ளது. அதிலும் தாவேகே தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2லுமே வெற்றி பெற்றிருக்கிறார். அதில் ஒன்றை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். எனவே அதில் ஒரு தொகுதி குறைந்து 106 இடங்கள் மட்டுமே கிடைக்கும். அடுத்ததாக சபாநாயகராக ஒருவரை நியமிக்க வேண்டும். அதிலும் ஒரு சீட் குறைந்து 105 குறையும். எனவே தாவேகே கட்சி கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 13 இடங்கள் வேண்டும். திமுக கூட்டணியில் திமுக அக்சது காங்கிரஸ் 5 வேன் கம்யூனிஸ்ட் டூடாமா கம்யூனிஸ்ட் 2 தேமுதிக 1 யூமுலீக் 2 விசிக 2 இடங்கள் கிடைத்துள்ளன. அதிமுக கூட்டணி அதிமுக 46 பாமக 5 பாஜக 1 அமமுக 1 இடங்கள் கிடைத்துள்ளன. பிரதான கட்சிகளான திமுக அதிமுக கட்சிகளை தவிர்த்து அதிலுள்ள மற்ற கட்சிகள் ஆதரவு கணக்கு பார்த்தால் திமுக கூட்டணியில் யூமுலீக் 2 போகவே போகாது. அப்போ அங்க மிச்சம் இருப்பது 12 தான். இன்னும் 1 குறையுது. அப்படியானால் பாஜக கூட்டணியில 7 தான் இருக்கு. இது கூட கூட்டணி வச்சா 6 குறையுது. 1 தேமுதிகவாய் இருக்கே, அதை சேர்த்தா 3 மாசம் கூட ஆட்சி தாக்கு பிடிக்காது. விசிக பிஜேபி இருக்கும் இடத்துல இருக்காது. பாஜகவும் காங்கிரசும் எப்படி ஒரே இடத்துல இருக்க முடியும்? மாணிக் தாக்கூர் பேச்ச இங்குள்ள காங் கேட்க மாட்டாங்களே. சோடேங்கரை சொடக்கு போட்டு அனுப்பிடுவாங்க. ஒருவேளை ராகாமானமாவது மரியாதையாவது என்று வழக்கம் போலவே தவறான முடிவு செய்தால் பின் விளைவுகள் பெருத்த செய்கூலி சேதாரத்தை கொடுக்கும். ஏற்கனவே தீதி மம்தா வெறில் இருக்கா? அவர்கள் என்ன அதிமுக அமமுக மாதிரி மானங்கெட்டவர்களா? ஒரே இடத்தில் இருக்க எம்திமுகவிற்கு 2 இடங்கள் கிடைத்திருந்தாலும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருப்பதால் அவர்கள் தாவேகேவிற்கு ஆதரவு அளிக்க முடியாது. இந்த சூழ்நிலையில் தமிழக கவர்னர் R.V. அர்லேகர் நாளை வரவுள்ளார். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைப்பதற்கு 2 வழிகளில் ஒன்றை கவர்னர் தேர்வு செய்வார். அதன்படி அதிக இடங்களில் வென்றுள்ள கட்சியான தாவேகே தலைவரை அழைத்து பெரும்பான்மையை சட்டசபையில் நிரூபிக்க வாய்ப்பை வழங்குவார். இதற்கு 1 வாரம் வரை அவகாசம் தரப்படலாம். இல்லாவிட்டால் மற்றொரு வாய்ப்பாக தாவேகே தனக்கு ஆதரவு தரும் கட்சிகளின் கடிதங்களை அந்தந்த கட்சிகளிடம் இருந்து பெற்று கவர்னரிடம் வழங்க வேண்டும். 118 இடங்களுக்கு மேல் ஆதரவு கடிதம் கிடைத்திருந்தால் ஆட்சி அளிக்கும் உரிமையை தாவேகேவுக்கு கவர்னர் வழங்குவார். ஆனால் அந்த கட்சிகளின் ஆதரவு கிடைக்காமல் போனால் தாவேகேவிற்கு ஆட்சி அமைக்கும் உரிமை கிடைக்காது.
இரண்டாவதாக, அதிக இடங்களை வென்றுள்ள கட்சியான திமுகவை ஆட்சி அமைக்க கவர்னர் வாய்ப்பளிப்பார். அவர்கள் அதற்கு தயாரில்லை. ஏற்கனவே எதிர்க்கட்சியாக அமர முடிவு செய்து அறிவித்தும் விட்டார்கள். இதன் காரணமாக 6 மாதங்கள் கவர்னர் ஆட்சியை தமிழகம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அதன் பின்னர் அடுத்த சட்டமன்ற தேர்தல் முழுமையாக நடைபெற வாய்ப்பு வரலாம். அதற்குள் நம்ம ஜண்டா சாணக்கியர் என்ன தக்காளி தொக்கா, அவர் பங்குக்கு என்னென்ன கணக்குகள் போடுறாரோ, ஒன்று அதிமுகவை ஓடிப்போய் ஆதரவு கொடுக்கச் சொல்லி அனுப்பிவிடலாம். இரண்டாண்டு, அதிமுகவிலிருந்து 2 பங்கு 32 சூப்பர் பார்ட்டிகளை அடிமைகள் என்று நான் குறிப்பிடவில்லை, உடைத்தெடுத்து ஆதரவு கொடுக்க சொல்லலாம். 3, எஸ்பி வேலுவை துணை முதல்வராக்கலாம். அல்லாதான் அறிவான். ஆனால் பெருத்த பணம் புழங்கும் மாநிலமாக தமிழ்நாடு மாறலாம். சிறியோர் செய்த வெள்ளாமை விளைஞ்சாலும் வீடு வந்து சேராது என்ன அருமையா பெரியவங்க சொல்லியிருக்காங்க.